இப்போ நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லப்படுகிற சுகர் அப்படின்னு சொல்லப்படுகிற டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக சுகரை நாங்கள் 3 வகையாக பிரிப்போம். டைப் 1, டைப் 2, டைப் 3. இதில் டைப் 2 தான் ரொம்ப நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப அதிகமான அளவு இருக்கிறது அதுதான். ஸோ டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்ற காரணம், ஃபர்ஸ்ட் காரணம் நம்மளுடைய ஜெனட்டிக். நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு சொத்து சுகம் சேர்க்குறாங்களோ இல்லையோ கொஞ்சம் சுகரையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா அல்லது மாமா அத்தை இந்த மாதிரி நெருங்கிய உறவுகளுக்குள்ள சுகர் இருந்தால் நமக்கு சுகர் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. 2வது நம்மளுடைய உணவு பழக்கம். ரொம்ப அதிகமான அளவு மாவுச்சத்து இருக்கிற மாதிரி உணவு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சுகர் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. 3வது உடல் உழைப்பு. உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போகணும்னா கூட இப்பெல்லாம் நம்ம ஒன்று பைக் யூஸ் பண்றோம் அல்லது பஸ், இந்த மாதிரி நிறைய உடற்பயிற்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னொன்று ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் போட்டிகள் அதிகமாயிட்டே இருக்க சூழ்நிலையில அந்த மன அழுத்தம் அன்றாடம் சாதிக்க வேண்டியது, அன்றாட ஜீவித்திற்கு அந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்னா தூங்குற தன்மை. நம்ம தூங்குற தன்மை ரொம்ப மாறிடுச்சு. இயல்புக்கு மாறா, இயற்கைக்கு மாறா இருக்குது. எல்லாருமே காலையில் முன்னாடி சீக்கிரமாக எழுந்திரிச்சு சீக்கிரம் தூங்கின நிலைமை மாறி நைட்டு 11 மணி 12 மணிலாம் ரொம்ப சாதாரணமாயிருச்சு. அப்போ உடலுக்கும் அந்த இயற்கைக்கும் உள்ள தொடர்பு மாறும்போது அந்த இன்சுலின் சுரப்பதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு, நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார் கடந்த 20 வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், நரம்பியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனாலேயும் சுகர் வருது. ஸோ ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளுடைய அந்த பரம்பரை ரீதியிலான ஒரு காரணம் உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, மன அழுத்தம் மற்றும் இயற்கைக்கு மாறான ஒரு வாழ்க்கை வாழும்போது அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவு. இந்த மாதிரி நிறைய காரணங்களால இப்போ சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு.